சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பொது உணவு விருந்து நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உணவு அருந்தினர். இதனையடுத்து இலவச புடவை வழங்கும் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் புடவைகளை வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் KS மஸ்தான் ஆகியோர் சமபந்தி விருந்தினை தொடங்கி வைத்தனர். ஜாதி மத வேற்றுமைகளை கடந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் இந்த விருந்து நடைபெற்றது. கோவில் உதவி ஆணையர், அறங்காவலர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறையினரை கண்டித்து கிராம சபையை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்துக்குட்பட்ட அத்திப்பேடு ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்பதில் வருவாய்த்துறையினர் மெத்தனம் காட்டி வருவதாகவும், இதுவரை பல்வேறு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் பலனளிக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கும்மி அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலூர், பூதமங்கலம் மற்றும் கொடுக்கம்பட்டி ஊராட்சிகளில் 279 ஏக்கரில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. சிப்காட் அமைந்தால் விவசாயம் மற்றும் அப்பகுதியில் உள்ள பிரதான சின்னங்கள் பாதிக்கப்படும் என கூறி 18 கிராமங்களை சேர்ந்த மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கும்மி அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள கல் குவாரிகளை தடை செய்ய கோரி அப்பகுதி மக்கள் மலை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமாய கவுண்டன்பட்டியில் 13 ஆண்டுகளாக செயல்படாத கல் குவாரிகளில் 6 குவாரிகளுக்கு தற்போது மகளிர் குழு மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சிலர் கனிம வளங்களை உடைத்து எடுத்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கடத்தி செல்கின்றனர். இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மலை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் காரமடையில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காரமடை நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தினசரி ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.